ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அதே பீஸ்ட் தான் இங்கே வந்திருக்கு. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யூவியும் மலையோட கிளிஃப்லேருந்து தள்ளி விட்டுருக்கோம். நான் சுத்தமாக யோசிக்கல இந்த டாங் அவன் இந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமாக போவான்னு. ஏன்னா ஆளு என்னோட உயிரை எடுக்கணும் அப்படின்னு என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கான். அந்த டைகரும் ஒரு ஃபயர் பாலா மாதிரி பயங்கர வேகமா தாக்க வரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவாலையும் தப்பிக்க முடியல. பக்கத்துல ஒரு கல் இருக்கும், அங்கேயே அவன் இச்சுக்கிறான். இந்த நிலைமையில எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த இடத்துல என் போன்லாம் கிராக் ஆன மாதிரியும் ஆர்கன் எல்லாமே உள்ள ஷேக் ஆன மாதிரியும்லாம் ஃபீல் ஆச்சு. ஆனா இதை விடவும் மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா? என் முன்னாடி அந்த பீஸ்டும் ஆணு வாயை தோந்துன்னு வந்து என் கதையை முடிக்கணும்னு. ஆனா திடீர்னு பர்பிள் கலர்ல ஏதோ ஒரு வித்தியாசமான அட்டாக்கும் அது மேல நடக்கும். நானும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஆமா, இங்க என்னதான் ஆகுது? நம்ம ஹீரோ அப்படியே சைட்ல பார்க்கும் போது தான் தெரியுது இதுக்கு காரணம் டைலு தான். அங்க டைலுவும் சூட பீஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்திருக்கோம். அதனால தான் இப்படி ஆயிருக்கு. ஈவன் நான் ஒரு எம்பரரா இருந்து எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஒரு சின்ன பீஸ்டால என் முன்னாடி நிக்க கூட முடியாது. இதை கேட்டோடனே அதுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. கடுப்போட உச்சத்துக்கு போயிட்டு அதோட நகத்தை வச்சு பயங்கரமா அங்க தாக்குது. இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு க்ளோஸ் காம்பேக்ட் ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க ஒரே புகை மூட்டமா இருக்கு. டைலுவோட உடம்புல இன்னமும் அந்த காயம் சரியாகல. அதனாலயே டைலு கொஞ்சம் வீக்கா இருக்கா. ஆனா டைலு எம்பரரா ஒரு பீஸ்ட் கிங்கோட ஃபார்ம்ல இருக்கா. அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் இந்த இடத்துல எப்படி தோல்வியை ஒத்துக்கும்? அங்க திடீர்னு டைலோட உடம்புல இருந்து பயங்கரமான ஆறா அப்பியர் ஆகுது. அங்க டிசாஸ்டர் ஐ அப்படின்னு ஒரு ஸ்கேல் ஆக்டிவேட் ஆகுது. மேல ஒரு மிகப்பெரிய ஐயம் ஓப்பன் ஆக அவ்வளவுதான். அந்த ஐய பார்த்த அத்தனுடைய அப்படியே அந்த பீஸ்ட் ஒரு ஸ்டோனா மாறும். நம்ம டைலு லைட்டை தட்டி விட்டோன்னே அதுவும் சுக்குநூறா உடஞ்சு போகுது. நான் டைலுவை பார்க்கும்போது என்கிட்ட அந்த அளவுக்கு தெம்பே இல்லை. ஏன்னா டைலோட கடைசி மூவ், அதனால என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே அப்படியே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. நம்ம யூவோட உடம்பும் அதனுடைய கொலாப்ஸ் ஆகி மயங்கி போகுது. நம்ம யூ ஏந்துக்கும் போது வித்தியாசமான டைமென்ஷன்ல இருக்கான். அங்க முன்னாடி ஒரு பெரிய டிராகனும் இருக்கு. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ முன்னாடி பார்க்கும்போது அந்த டிராகனும் அப்படியே பேசுது. என்ன ஆச்சு, எழுதிட்டியோ? ஆமா, நீ யாரு? நீ எல்லாத்தையுமே பார்க்கறல, அந்த டீமன் காடோட ஐயே நான் தான். என்ன சொல்றீங்க? நான் எந்த இடத்துல இருக்கேன்? ஆமா, என்ன ஆச்சு? என்ன மறந்துட்டியா என்ன? ஏன்னா உன்னோட பீஸ்ட் பெட்டை பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு பெரிய கைடா நான் தாங்க நான் சொல்ல அதே மாதிரி தான் நீயும் பண்ண. இப்பதாங்க ஞாபகம் வருது, அங்க பிளாக்கிய பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு வாய்ஸ் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த வாய்ஸ் வேற யாரும் இல்ல, இந்த டிராகன் தான். இப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனா, நீ யாரு? நான் பவர் ஆஃப் பிளட் லைன், அது மூலமா அவிக்கனான. அதே மாதிரி எனக்கு நான் யாருன்னு தெரியல. இந்த டிராகன் இப்படி அங்க சொல்லுமா? இதனால அங்க நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த பிளட் லைன் அவிக்னிங்க பத்தி இது பேசுதுல, இது அதே பவரா இருக்குமோ? ஸ்டார்டிங்ல ஒரு டிராகனுடைய ரத்தம் அப்படியே மூஞ்சல பட்டிருக்கும், அதுதான் இதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குமோ? ஆனா அதுக்குள்ளேயே அந்த டிராகனும் அவங்க சொல்லுது, என்னால உறுதியா ஒரு விஷயத்த உனக்கு சொல்ல முடியும். அது என்னன்னா, என்னோட ஹெல்ப் மூலமா சுப்ரீமான க்ளோரி அதை அச்சீவ் பண்ண முடியும். அட என்ன, நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா? ஏன்னா இந்த இடத்துல நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது உங்களால எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இப்படி சொன்ன அத்தனுடைய நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு சிஸ்டம் அப்பியர் ஆகுது. அந்த சிஸ்டம் பார்த்து என்ன அதுவும் சொல்லும், என்ன ஆச்சு? என்னோட எபிலிட்டியை பத்தி உனக்கு தெரியும், அப்பயும் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த பேனலு டீமன் காடோட அந்த ஐ, அது எல்லாத்துக்குமே பின்னாடி இந்த டிராகன் இதோட உதவிதான் இருக்கு. உடனே அந்த டிராகனும் அவங்க பேசும், என்னால எல்லா பீஸ்டோட இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா பீஸ்ட பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு வெறுமா கான்சியஸ்னஸ் மூலமா என்ன நீ வர வச்சாலே போதும். அப்படி ஒண்டி நீ பண்ணிட்டனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா நீ இருப்ப. என்னது, எவ்வளோ பெனிஃபிட்ஸா? என்னால இப்பயும் நம்ப முடியல. இதுக்கு பின்னாடி உங்களோட கோல் அது என்ன? உடனே அந்த டிராகனும், நான் யாருன்னு எனக்கு தெரியல, என்னோட மெமரிஸும் எனக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி ஹெல்ப் பண்ற மூலமா நான் யாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஞாபகம் அது வருமா, அதுவும் எனக்கு தெரியல. ஆனா திடீர்னு இப்போ நீங்க எதுக்கு தெரியணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தெரியல. அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு க்ரோ ஆகல, இப்போ நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ உன்னோட மைண்டை ஸ்டேபிள் ஆக்க முடியும். ஸ்டேபிளா நம்ம ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷனும் இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி உனக்கு 2 பீஸ்டுக்கான கான்ட்ராக்ட் இருக்கு. அதனால இந்த டைம்ல அப்பியர் ஆனா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி தான் இந்த டைம்ல நான் அப்பியர் ஆனேன்.
சரி டிராகன் கிங், இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் இது வந்து என்ன இடம், எதனால நான் இங்க வந்தேன், இது என்னோட ஷேர்டு கான்சியஸ்னஸ். அதுக்குள்ள நீ எப்போ அன்கான்சியஸா இருக்கியோ அந்த டைம்ல உன்னால வர முடியும். நீ இப்போ அன்கான்சியஸா இருந்தியா, சரி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு சொல்லி உன்னை நான் இங்க மீட் பண்ண வச்சுட்டேன். அப்போனா நான் மயங்கி போயிட்டேனா? அதே தான். ஆனால் ஏதோ ஒன்று, இப்போ நீ எழுதுக்கிறதுக்கான டைமு, அதனால நீ எழுதுக்கோ. அட இருங்க, நம்ம வந்து திரும்பவும் எப்போ மீட் பண்ணுவோம் டிராகன் கிங்? நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். அதனால மீட் பண்ணுற விஷயத்தை பற்றி நீ கவலைப்பட வேணாம். அங்கே எழுதுக்கும் போது ஆளு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அந்த இடத்துல ஆளுக்கு புரியல எப்படி இங்கே வந்தான்னு. அங்கே இப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துல சாங்கும் பிரின்சிபலும் வராங்க. என்னையும் எழுந்துட்ட போலியே, எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேவ்ல இருந்தேன். இப்போ எப்படி நான் இங்கே வந்தேன்? உடனே பிரின்சிபலும் இப்போதான் அங்கே சொல்கிறாங்க, அது என்னன்னா உன்னை ரெஸ்கியூ டீம் தான் ரெஸ்கியூ பண்ணிச்சு. அந்த இடத்துல ரொம்ப ஸ்டேஞ்சான விஷயம் என்னன்னு தெரியுமா? உன்னை காப்பாத்தினா அதே இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த இடத்துல லாவா லைன் பீஸ்டோட டெட் பாடி இருந்துச்சு. ஐயோ, உனக்கு ஏதாச்சும் அதை பற்றி தெரியுமா? என்ன சொல்லிருக்கீங்க? ஏன்னா அந்த இடத்துல நான் மயங்கி போன நிலைமையில இருந்தேன். அந்த நிலைமையில எனக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி பிரின்சிபல், நீங்களே நல்லா யோசிங்க. என்ன மாதிரி ஒரு 1 ஸ்டார் பீஸ்ட் டேமரால அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான பீஸ்ட்டை தோக்கடிக்க முடியுமா என்ன? சரியோ, அதை பத்தி அந்த அளவுக்கு நீ யோசிக்க வேணாம். அதான் நான் இருக்கல. நான் அது என்ன விஷயம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்றேன். அதே மாதிரி நான் சொல்லி ஆகணும், இப்போ ஃப்ரெஷ்மேனா கலந்துக்கின இந்த காம்படிஷன்ல மொரான்ஷின் அந்த பொண்ணும் நீயும் தான் S+ ஸ்கோரை எடுத்திருக்க. அகாடமில இது வரைக்கும் யாருமே பண்ணதில்ல. அகாடமியோட ரெக்கார்டையே ஒச்சிட தெரியுமா? அதனால இப்போதைக்கு நீ பொறுமையா ரெஸ்ட் எடு. ஏன்னா வீக்கெண்ட்ல ஒரு ரேங்க் காம்படிஷன் வந்து ஏற்பட போகுது. அதுக்கு தயாராக ரெடியாரு. அங்க இப்படி இவங்க சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவோட பீஸ்ட் கண்ட்ரோலிங் சிம்பிள் அதுவும் அங்க பயங்கரமா க்ளோ ஆகுது. அவங்க போன அடுத்த செகண்டே டைலு அங்க வருது. நான் அப்பயே யோசிச்சேன், எங்க டைலு ஆளை காணோன்னு. இப்பதான் எனக்கு புரியுது. நீ அப்படியே நைஸா பீஸ்ட் கண்ட்ரோலிங் சிம்பிளுக்குள்ள போயிட்டியா? நீ ஷோ அப் பண்ணும் சொல்லி உன்னோட இதயத்தை கிழிச்சு அந்த இடத்துல ரத்தத்தை எனக்கு கொடுத்த. அதே மாதிரி அந்த பீஸ்ட் கூட சண்டை போடும் போது நான் என்னோட எனர்ஜியை பயன்படுத்தினால நீ மயங்கி போயிட்ட. அதுக்கப்புறம் என்ன, அந்த ரெஸ்கியூ டீம் அங்க வர ஆரம்பிச்சது. ரெஸ்கியூ டீம் ஒண்டி என்னை பார்த்துட்டா கண்டிப்பா பிரச்சனை இன்னமும் அதிகமாகும். அவங்க மூலமா டிஸ்கவர் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படல. ஸோ வேற வழியே இல்லாம நானும் ஒழிஞ்சிக்கினேன். அதே மாதிரி இவங்க பேசுனதை வச்சு பார்த்தா அந்த கிளிஃப்ல இருந்து விழுந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா? ஆனா அங்க யூவும் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது. நான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதுவும் எனக்கு தெரியும். போன வாட்டி டாங் அப்படியே விட்டுட்டேன். அதுதான் ஒரு பெரிய தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த டைம் அந்த டாங்கை நான் கண்டிப்பா விட மாட்டேன். சீன் அப்படியே டாங்குடைய அப்பா வாங்கு அவரை நோக்கி வந்து ஆளு புக்கு பச்சிங்கனே காஃபி குடிக்கும் போது, டேட் ஒரு பிரச்சனை, இதை பாருங்க, நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏற்பட்டிருக்கு. பேனிக்காவத, இப்படியெல்லாம் நீ பிஹேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட டேட், உங்களுக்கு புரியல, ரொம்ப நிலைமை மோசமாயிடுச்சு. நான் நேத்து நம்ம கொலை பண்ண பார்த்த அந்த அவன் இப்போதைக்கு இறந்து போயிருக்கணும், ஆனா இறக்கல. ஸ்டில் இப்பயும் உயிரோட இருக்கான் அப்படின்னு நியூஸ் வந்து பரவி இருக்கு. நேத்தே அவனை கொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஆனா இன்னமும் அவன் சாகல. அவனுக்கு கண்டிப்பா இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம தானு. நம்ம வேற யூவை கொல்லலையா? கண்டிப்பா நம்மள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வருவான். பின்னாடியே அந்த ஸ்கை கில்டு அது வேற இருக்கு. டேட், எனக்கு அதனால ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்காக தேவையில்லாம பயப்படுற நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவனுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா டேட், நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? வேற என்ன, கேம்குள்ள நம்ம ஒன்ஸ் இறங்கிட்டா அதை முடிக்காம அப்படியே பின்வாங்க கூடாது அப்படின்னு ஒரு டப்பா ஓபன் பண்ணி ஒரு வித்தியாசமான பாட்டில் அவர் எடுக்கிறாரு. அதுலயும் எக்ஸ் மார்க் வந்து போட்டிருக்கு. இந்தா இதை பொடி, இதை வச்சு நம்ம யூவை மொத்தமா நீ தான் எலிமினேட் பண்ண, புரியுதா? அந்த வித்தியாசமான பாட்டில பார்த்தோன்னே உனக்கு தெரியுது இது ஒரு பயங்கரமான ட்ரக். அதாவது இதை பீஸ்ட் சாப்பிடும் போது அது ஒரு பயங்கரமான ஸ்டேஜுக்கு போயிடும். இது தாக்குற ஒரு தாக்குதலும் கிரிட்டிக்கல் ஹிட்டா அமையும். நான் சுத்தமா யோசிக்கல எங்க அப்பா இந்த அளவுக்கு கொடூரமானவரா இருப்பாருன்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி வரும். அங்க யூக்கு ஒரு கால் வரும். பார்த்தா யூவோட ஃப்ரெண்டுக்காரன் தான். அட யூ, நீ உயிரோட இருக்க, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கடவுளே உன்னை உயிரோட அனுப்புன மாதிரி இருக்கு. நல்ல வேலை நீ சேஃபா வின் ஆயிட்டல, அது போதும் எனக்கு. நான் ஈவன் உன்னை வணங்குறதுக்கும் தயாரா இருக்கேன். ஏன்னா நீ இல்லாம நான் ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கேன். வெறும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு, உன்னை யாரு ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணான்னு நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ண அந்த பர்சனை ஒரு டாக் மாதிரி ட்ரீட் பண்ணாம விட மாட்டேன். அங்க இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனுக்குன்னு ரொம்ப கேரிங்கா சில பல ஆளுங்க இருக்காங்க. அக்காவும் அடிக்கடி வந்து மீட் பண்ணாங்க.
அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு அவளும் அடிக்கடி வந்து மீட் பண்ணா ரொம்ப அழுதானா இல்லைன்னு சொல்லி. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் அடே ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங் காம்படிஷன் வந்து உன்னால தான் டிலே ஆயிருக்கு தெரியுமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உனக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நீ தான் டாப் பண்ணுவேன்னு. என்னோட ஃப்ரெண்டா கண்டிப்பா உன்னால டாப் பண்ண முடியும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அது அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம இதே மாதிரி எப்பயுமே ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அடே ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அதாவது நீ என்ன சொன்ன நெக்ஸ்ட் வாரம் நடக்கிற அந்த ஃப்ரெஷ்மேன் காம்படிஷன் அது என்னால தான் டிலே ஆயிருக்கா? ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா நீ காணும்னு சொன்னோனே நியூஸ் மீடியான்னு எல்லாத்துலயும் நீ தான் ட்ரெண்டிங்கு, உன்னை பத்தி தான் நியூஸ் எல்லாத்துலயும் பரவி போச்சு, நீ வைரல் ஆயிட்ட. அதுக்கப்புறம் அகாடமி ஆளுங்களே அந்த ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங் காம்படிஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த ரேங்கிங் காம்படிஷன் இருக்குல்ல இது இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கிராண்டான ஆனுவல் ஈவெண்ட் மாதிரி. இந்த காம்படிஷன்ல ரொம்ப ஆக்ரோஷமான ஃபைட் எல்லாம் ஏற்படும், முக்கியமா செமிஃபைனலு ஃபைனலு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. காம்படிஷனோட கடைசியில ஒரு 8 பேர் மிஞ்சவங்க, அவங்களுக்கு இடையில செமிஃபைனல்ஸும் ஃபைனல்ஸும் ஏற்படும். யாரு டாப் 3ல வராங்களோ அவங்களோட வாழ்க்கையை அப்படியே மாறிடும். அதனால தயவு செஞ்சு அங்கே லேட் ஆகுது, நல்லா ரெஸ்ட் எடு இப்படின்னு அங்கே ஃபோன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஃப்ரெஷ்மேன் காம்படிஷனை பற்றி தான் யோசிக்கிறான். ஏன்னா இந்த அகாடமியோட ஃப்ரெஷ்மேன் காம்படிஷனில் அப்படி நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டானா அவ்வளோதான், அகாடமியோட மொத்த அட்டென்ஷனும் நம்ம யூ மேலே இருக்கும். நம்ம யூக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் அது வேணுமோ அது எல்லாமே தாராளமாக அகாடமி மூலமாகவே கிடைக்கும். ஒரு கான்ட்ராக்டட் பீஸ்ட் அதோட பவரை நம்ம வெளிப்படுத்தணும்னா அதுக்கு பீஸ்ட் டேமருடைய ஸ்பிரிட் பவர் அது தேவைப்படும். அவங்களோட ஸ்பிரிட் பவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான பவர்ஸை பீஸ்டால வெளிப்படுத்த முடியும். அதனால ஜெயிச்சுட்டு சீக்கிரமா அகாடமியோட ஹெல்ப் மூலமா என்னோட பவர்ஸை இன்னமும் அதிகரிக்கணும். நான் போன வாட்டி வெறுமா டைலு அதோட காம்பேக்ட் பவரை வெளிப்படுத்திருக்கோம், அங்க அதனாலேயே என் பவர் காலியாகி அங்கேயே நான் மயங்கி போயிட்டேன். அதனால திரும்பவும் அதே மாதிரி விஷயம் ஏற்படாத மாதிரி நான் அதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டாங்கோட ஃபேமிலியை வேற முடிக்கணும், அவங்கள முடிக்க கண்டிப்பா டைலோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். அவங்கள முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பவர்ஸை இன்னமும் அதிகமாக ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பிரச்சனையே என்னன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் இதை ஏற்றுறது எப்படி, இதுக்கு நான் என்ன பண்ணும்? சரி எதுக்காக யோசிக்கணும், டைரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்ட வேண்டியதா. அந்த இடத்துல நல்லா அவன் கண்ணை மூட திடீர்னு ஒரு வித்தியாசமான ஏத்துக்கு ஆள் அப்பியர் ஆகுறான். நீ என்ன ஒரு ஷார்ட்கட்டை தேடலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ? ஆமா என்ன பண்றது, வேற வழியும் உனக்கு இல்ல, அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் அப்படி பண்றேன். உடனே டிராகன் கிங்கும் என்னோட மெமரிஸை எனக்கு வர வைக்கிற வரைக்கும் எல்லாமே எனக்கு ஓகே தான், நான் கண்டிப்பா உனக்கு உதவியை பண்றேன். அதே மாதிரி நீயும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி உதவியை பண்ணணும். அதே மாதிரி என்னை மீட் பண்ணோன்னா டீப்பான கான்சியஸ்னஸுக்கு நீ போனா தான் என்னை மீட் பண்ண முடியும். ஆனா அதுக்குன்னு அடிக்கடி நீ இதை பண்ணா இது உனக்கே ரொம்ப ஆபத்தான விஷயமாவும் அமையலாம். அதனால தான் உன்னுடைய சிஸ்டமை ஒரு கேம் மாதிரி நான் மாத்திட்டேன். இதுல ஷாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது மூலமா உனக்கு தேவையான ஐட்டமா வாங்கிக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு, சில பல டாஸ்க் நீ முடிக்கணும், அப்பதான் என்னோட மெமரிஸும் உனக்கு வரும், அதே டைம்ல உனக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு உனக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஐட்டமை நீ வாங்கிக்கலாம். அங்க பாயிண்ட்ஸை பார்த்து ஆளு வாயை பழக்கிறான், ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, 10,000 60,000 7,000ன்னு. அட இது என்ன, இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம். சரி ஏதோ ஒன்று டிராகன் ஸ்பிரிட் பில்லு, இப்போதைக்கு இந்த பில்லை வாங்கிக்கிறேன். இந்த பில்லு என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோட பவரை 10 மடங்கு ரொம்ப அதிகமாக்கிடும். ஆனா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கேற்ற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீ ரொம்ப வீக் ஆயிடுவ, கொஞ்ச நேரத்துக்கு உன்னால எதுவுமே அங்க பண்ண முடியாது. அதனால நான் இப்பயும் சொல்றேன், நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் தான் இது. ஆனா சைடு எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும், அதனால எப்போ உனக்கு தேவைப்படுமோ அப்போ நீ பயன்படுத்து. நீ நிறைய விஷயத்த எனக்காக பண்ணனால இப்போதைக்கு இதை ஃப்ரீயா ஒரு கிஃப்டா உனக்கு தரேன். ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நீ அதான் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்குற மாதிரி இருக்கும். சிஸ்டம் சமன் பண்ணி ஃபியூச்சர்ல நீ மற்ற விஷயத்த வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப தேவை இருந்தா உண்டி என்னை மீட் பண்றதுக்கு வா, இல்லைன்னா வேணாம், ஏன்னா இதனாலையும் பெரிய பிரச்சனை உனக்கு வரலாம். ஓகே மீதி விஷயத்த கண்டிப்பா நானே பாத்துக்கிறேன். அங்க மறையும் போது டிராகன் கிங்கும் சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி வரும். அந்த இடத்துல சிஸ்டர் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். உடனே பின்னாடி அக்காவும் வந்துட்டு அடே பார்த்து போடா இப்பதான் குணமான, அதுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுட்டேன். சின்ன பொண்ணும் அதே மாதிரி தான் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றான். சரி சரி புரியுது, நான் பொறுமையா போறேன். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்மேனோட ரேங்கிங் காம்படிஷனும் ஏற்பட போகுது. அதை பத்தி யோசிச்சுனே வரும்போது அங்க ஒரு போஸ்டர் இருக்கும், அதை பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஒரு வாண்டட் போஸ்டர், முக்கியமா நம்ம டைலு வாண்டடா இருக்கா. இந்த டைலு அதாவது 9 ஃபாக்ஸ் இதுக்கு முன்னாடி கோல்டன் கோர் அப்படின்னு ஒரு கோரை தூக்கியிருக்கான். அதனால இது மேல ஒரு பெரிய கிரைம் இருக்கு, இது மேல ஒரு பவுண்டியும் இருக்கு, கிட்டத்தட்ட 3 பில்லியனா. யாரு பிடிச்ச கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 3 பில்லியன் கிடைக்குமா.
பார்த்தோன்னே ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ராயல் சிட்டில டைலுவை அப்படி தேர்ந்து இருக்காங்க. டைலு இவன் கிட்ட இருக்கு. அங்க இதனால சைடா ஒரு எத்துக்கு வந்துட்டு, டைலு நீ மரியாதையா எனக்கு சொல்லு, எதுக்காக என் கிட்ட பொய் சொன்ன? அதாவது நீ யாரு? உன்னை எதுக்காக ராயல் ஃபேமிலி வாண்டட் அப்படின்னு அறிவிக்கணும்? 3 பில்லியன் ரிவார்டும் இருக்கு, என்ன விஷயம்? அட நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தேவையில்லாம இதை ஹைட் பண்ணல. நீ இதை என்கிட்ட கேட்கல, நானும் சொல்லல, அவ்வளவுதான். அட உனக்கு விஷயம் வந்து புரியுதா டைலு, எந்த அளவுக்கு இது சீரியஸ்னு? எதுக்காக முன்னாடியே இதை பத்தி நீ எனக்கு சொல்லல? அட நான் சொல்லியிருந்தா உண்டி என்ன பண்ணுவ? ஆல்ரெடி நீ என் கூட கான்ட்ராக்டையும் போட்டுட்ட. என் கூட கான்ட்ராக்டை போட்டதுல உனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீ இப்பயே என்னை கொண்டு போய் வித்துட்டு 3 பில்லியன் அதுக்கான காசையும் வாங்கிக்கோ. இல்லோ நல்லா யோசி, உன்னோட மாஸ்டரா நான் இருக்கேன். அதனால நீ தாராளமா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம், எதையுமே மறைக்க வேணாம். அதே மாதிரி 3 பில்லியன் என்ன 30 பில்லியனே எனக்கு கொண்டு வந்து தந்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை டைலு. அங்க டைலுக்கும் இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஏன்னா அவன் மேலேயும் அவங்க லைட்டா தப்பு இருக்கு. ஏன்னா நான் தான் உனக்கு சொல்லாம ஏதோ நான் தான் ஏமாத்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க இப்படி சொன்னோடனே டைலோட கையில ஒரு கிறிஸ்டல் அப்பியர் ஆகுது. என் மேல எதுக்காக இந்த அளவுக்கு ராயல் ஃபேமிலி ஒரு பெரிய ரிவார்டை வச்சிருக்க உனக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் கையில இருக்க இந்த ட்ரெஷர் இதுதான். என்ன சொல்ல இருக்க டைலு? இதை பார்க்கும் போது அந்த அளவுக்கு பெருசா எனக்கு எதுவும் தெரியல. என்ன இது ஒரு சாதாரணமான கிறிஸ்டல் அவ்வளவுதானே? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரணமான கிறிஸ்டல் கிடையாது. இந்த பொருள் இருக்குல்ல, இது டிராகன் கிளானுடைய 3 சுப்ரீமான ட்ரெஷர்ல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் எப்படி உருவாச்சுன்னு உனக்கு தெரியுமா? டிராகன்ஸோடைய டிஎஸ் அது மூலமா உருவாச்சு. டிராகன் கிளான் கிட்ட ஒரு பெரிய ட்ரெஷரா இருக்கிற ஒரு 3 ஆர்டிஃபேக்ட்னா அது இதுதான். டிராகன் ஸ்கேல்ஸோட, ரெண்டாவது டிராகன் கிங்கோட விஸ்கர், மூணாவது தான் இந்த டிஎஸ் ஆஃப் டிராகனா இருக்கிற இந்த கிறிஸ்டல் இது. ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம்ல, அந்த டிராகன் சோடும் அந்த விஸ்கர் அந்த அடிக்கிற ரோப்பு, அந்த 2 ஆர்டிஃபேக்ட்டுக்கும் எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா இந்த உலகத்தையே அவங்களால ஆட்சி செய்ய முடியும், அழிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருக்கிற ஆர்டிஃபேக்ட் தான் அது. மூணாவதா இந்த கிறிஸ்டல். இதை பத்தி சொன்னா இதுல எந்த விதமான அஃபென்சிவ் டெக்னிக் எதுவுமே இல்ல. ஆனா இந்த கிறிஸ்டல் உருவாகும் போது 10,000 பியூரான டிராகன் டிஎஸ் மூலமா இது உருவாச்சு. இதுக்கு அஃபென்சிவா எந்த மாதிரி டெக்னிக்கும் இல்ல. ஆனா இதோட ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ணா நம்மளால டைமே அப்படியே ரிவர்ஸ் ஆக்க முடியும். அதாவது நம்மளுக்கு தேவையான அந்த டைமுக்கு போக முடியும். இதை கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, நம்மளால இதை வச்சு பாஸ்ட்டுக்கு போக முடியுமா? இதை வச்சு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணலாம் போலியே இப்படின்னு இவன் யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட தரமான ஒரு ஐட்டம் இருக்கு. அதாவது இதை வச்சு பாஸ்ட்டுக்கே அவனால போக முடியும். அதே மாதிரி டைலு அப்படின்னு ஒரு லெஜெண்டரியான 9 டெயில் ஃபாக்ஸ் அவன் கிட்ட இருக்கு. ஹீடனான ஆட்ரிபியூட்லாம் இருக்கு. ஸோ இதுவும் பயங்கரமா எவலாகும். அதுலயும் முக்கியமா இப்பதான் நம்ம ஹீரோவோட ஹேரம் லைஃபே ஆரம்பிக்குது. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங் காம்படிஷனும் ஆரம்பிக்க போது. ஃபைட் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். டாங் வேற பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.